ஹலோ கைஸ், இந்த வீடியோல நெக்ரோமான்சர் மேன்வாவோட 51வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 50 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வேர்ல்டு ட்ரீக்கு யார் காரணம் அப்படின்னு புரிய வச்சிருப்பான். எல்ஃபும் கூட ட்ரேடையுமே இருந்துட்டு பண்ணி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் வாருக்கு வந்துட்டு போறதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல லூயிஸையும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பேசுறதா காமிக்கிறாங்க ஒரு லேப்ல. அப்ப ஹீரோ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம லேப்ல தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்க லூயிஸ் வந்துட்டு மன்னிச்சிருங்க, பட் நம்மளால இதை ஹாஸ்டலுக்குள்ள பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு திடீர்னு சீரியஸ்லி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இது வந்துட்டு போதும்னு நினைக்கிறேன், அப்படியே இருங்க கிட்டத்தட்ட முடிஞ்சு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க வேற மாதிரி நினைச்சீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, முடியதான் வெட்டி விட்டுட்டு இருக்கா. அவர் வந்துட்டு திடீர்னு எப்படி உங்களுக்கு இவ்வளவு முடி வளைஞ்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உனக்கு தெரியாது, இது வந்து ஒரு பெரிய கதை அப்படிங்கிறப்ப ஆல்ரைட் இது முடிஞ்சு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிறப்ப இதுக்கப்புறம் உங்களை சீனியர் பாசி மண்டா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் ஓகே தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்க முடியும் அப்படிங்கிறப்ப அப்பெல்லாம் கிடையாது, இப்பதான் நீங்க பார்க்க சூப்பரா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப விவியனையுமே வந்துட்டு அப்பதான் கரெக்டா ஆண்ட்ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு வந்தா ஹீரோ வந்துட்டு முடிய வந்துட்டு கட் பண்ணி இருக்கான் ரொம்பவே ஷார்ட்டா. ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு பர்சனலா அந்த லாங் ஹேர் தான் பிடிச்சிருந்துச்சு. ஹீரோ வந்துட்டு விவியன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்றான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, என்னமோ பல வருஷம் பார்க்காத மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமால எனக்கு மட்டும்தான் அதுக்குள்ள 4 வருஷம் ஆச்சு, இங்க டைம் வந்துட்டு கம்மியா தானே ஓடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு விவியன் நான் வந்துட்டு ஆக்சுவலி அப்படின்ட்டு சொல்ல வரப்ப விவியன் வந்துட்டு எனக்கு தெரியும் நானுமே ஆக்சுவலா உன்னை மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு விவியன் ஒன்ஸ் என்ன பின்தொடர்ந்துட்டு இருக்கிற எல்லா டெத்துமே இருந்துட்டு நான் அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டான டைம் வரப்ப நான் அப்படின்ட்டு அவனும் லவ் பத்தி நினைக்கிறானு தெரியல, பட் அப்படி நினைச்சிட்டு இருக்கப்பவே அந்த இடத்துல வந்துட்டு லூசியா ஜீஸ் நீ ரெண்டு பேரும் உங்களோட தனி உலகத்துக்குள்ள மூழ்கி போறதை நிப்பாட்டுறீங்களா, என்ன மட்டும் நீங்க தனியா விடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஃபியூ டேஸா அகாடமில இருக்கிற அட்மாஸ்பியரே மொத்தமா சேஞ்ச் ஆயிருச்சு, மத்த அகாடமில இருந்தும் வாருக்காக ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறப்ப விவியன் அப்படிதான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த டேம் எம்பரர் அவன் தேவையில்லாம உருவாக்குற இந்த போருக்காக வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு ஒரு பகட கைகளா வந்துட்டு பயன்படுத்திக்க பாக்குறானே அப்படின்னு கோவப்பட்டு இருக்கப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு பை எனி சான்ஸ் நீங்க தான் சீனியர் ஆண்ட்ரியாஸ் கிராம்வெல்லா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் தான் அது அப்படிங்கிறப்ப உடனே கையை பிடிச்சிட்டு உங்களை பார்த்ததே ரொம்ப ஹானர் தெரியுமா, என்னோட பேரு தான் ஃபியோனே ஹார்டி, உங்களை பார்த்து அட்மையர் ஆனதான் வாலண்டியரா நான் வந்துட்டு ஆர்மியில சேர வந்திருக்கேன், இந்த கான்டினென்ட்ல இருக்கிற எல்லா அகாடமிலுமே உங்களோட பேர் வந்துட்டு ஃபேமஸ் தெரியுமா, உங்களை பாக்குறப்ப என்னோட கனவே நனவான மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விவியனை பார்த்தா ஹீரோட கையை தொட்டதுக்கு அவளை கொலவெறியோட பார்த்துட்டு இருக்கா, விட்டா கொன்றுவான்ட்டு சாரி நான் வந்துட்டு இங்க ஒரு கம்பெனியனோட வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப ஓ மன்னிச்சிருங்க நான் தான் கொஞ்சம் ரூடா நடந்துக்கிட்டேன், எனிவே உங்களை பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், வாரில் உங்க கூட சேர்ந்து சண்டை போடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன், சரி இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு இவளுக்கு என்ன பிரச்சனை தெரியலையே, சரி விவியன் நல்லா இருக்காளா அப்படின்ட்டு அவளை பார்த்தா ஹீரோ வந்துட்டு அவளோட கையை பிடிச்சிருக்கனால அவ சாந்தமாயிட்டா. அப்ப அங்க இருக்கிறவங்க சோல்ஜர்ஸா செலக்ட் பண்ணிக்கப்பட்டிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மல் அட்ரஸ்க்காக எல்லாருமே கிராண்ட் ஹால்ல வந்துட்டு அசம்பிள் ஆகுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவ்வளவு கிராண்டா இதெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறப்ப நீங்க வந்துட்டு சோல்ஜரா செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத ரெகனைஸ் பண்ண விதமா உங்களோட அச்சீவ்மெண்ட்டை பாராட்டுறதுக்காக ஒரு டிஸ்டிங்ஷனான கெஸ்ட் இங்க வர போறாங்க, அது வேற யாரும் இல்ல நம்ம இம்பீரியல் மெஜஸ்டி எம்பரர் அவரோட என்ட்ரன்ஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வாட் எம்பரரே இங்க வந்திருக்கானா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த எம்பரர் வந்துட்டு யங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ராட்லண்ட் எம்பையர் நீங்க வந்துட்டு ப்ரௌட் ஃபிகர்ஸா மாறிக்கீங்க, அதை பார்த்து என்னால இங்க வராம இருக்க முடியல, நீங்க இந்த எம்பையரோட சில்ட்ரன் மட்டும் இல்லாம ஃபியூச்சரே இருந்துட்டு நீங்க தான் வழி நடத்தி கொண்டு போக போறீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து கண்டிப்பா இந்த ஒரு மோசமான ஸ்பீச்சை கொடுக்கறதுக்கு இந்த எம்பையர் இங்க வந்திருக்கவே மாட்டான், இவன் என்ன பிளான் போட்டுட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம எதுக்காக இவர் இருந்துட்டு என்னைய பார்த்துட்டு இருக்கா, அங்கிட்டு பாரு முட்டாள் இங்கிட்டு பாக்குறத பார்த்தா உனக்கு கொல்றது கூட வாய்ப்பு இருக்கு, நான் எப்படி அந்த ராத்தை வந்துட்டு திரும்பி படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி குழப்பத்துல இருந்தா இப்ப இதை வேற டீல் பண்ணி ஆகணுமா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த எம்பையர் வந்துட்டு இந்த எம்பையரோட ப்ரௌடான ஷீல்ட் அண்ட் சோட நீங்க இருக்க போறீங்க, பயப்படவே தேவையில்லை, ஏன்னா எம்பையர் என்னைக்குமே உங்களை கைவிடாது, உங்களோட லாயல்ட்டி சாக்ரிஃபைஸ் என்னைக்கு எம்பையர் மறக்காது, கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு பிரேவான வாரியர்ஸா மாறுவீங்க, அதுக்கு என்னோட டீப்பஸ்ட் கிராட்டிடியூட் அப்படின்னு பேசிருக்கவே ஒருத்தர் இருந்துட்டு ஆண்ட்ரியாஸ் கிராம்வெல் பிரின்சிபல் ஜியோஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, எம்பரர் இருந்துட்டு உங்ககிட்ட பர்சனலா பேசணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க போனதுக்கு அப்புறம் ரைஸ் யுவர் ஹெட், கண்டிப்பா இதை நினைச்சு நீ சர்ப்ரைஸ் ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியும் ஆண்ட்ரியாஸ் கிராம்வெல், உன்னோட ஃபேமிலி வந்துட்டு பர்டிகுலரா என் கூட ஒரு கனெக்ஷன்ல இருந்தாங்க, அதனாலதான் உன்னை நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இப்படி பாப்ப நினைச்சு பார்க்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை பார்த்ததுமே எனக்கு மிகப்பெரிய ஹானர் தான், யூ
யுவர் மெஜஸ்டி அப்படிங்கிறப்ப கிராம்வெல் அப்படிங்கிறது உண்மையுமே எனக்கு வந்துட்டு ரொம்பவே பர்சனலான பேரு. இப்ப நீ எப்படிப்பட்ட மேனா மாறி இருக்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா உங்க அப்பா கெயின் இருந்துட்டு பெருமைப்படுவான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது மட்டும் இல்ல மெஜஸ்டி, என்னோட இறந்து போன அப்பா அவரை இன்னும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இன்னுமே இருந்துட்டு ஆனர் படுவாரு அப்படிங்கிறப்ப இண்டீட் கெயின மாதிரி யாருமே எனக்கு விசுவாசமா இல்ல. சரி அதை விட நீ வந்துட்டு அகாடமில நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கியாமே, அவனோட பையனா இருந்து இன்னுமே அவனை விட ஸ்ட்ரென்த் விஸ்டமும் உனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நான் இதை ஒத்துக்கிட்டே ஆகணும். என்னால என்னோட இந்த பேராசையை அடக்க முடியல. சோ உன்னோட அப்பா மாதிரியே நீயுமே எனக்கு வந்துட்டு நைட்டா சர்வ் பண்ணுவியா அப்படின்னு கேக்குறாப்ல. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல இப்ப போர் வந்துட்டு ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த இடத்துக்கு வந்துட்டு காமிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பார்பேரியன்ஸோட சீஃபோட பையன் தான் அந்த ரேத்த அவனை தான் புடிச்சிட்டு போயிட்டாங்க எம்பையர். சோ அதனால அந்த பார்பேரியன்ஸ் வந்துட்டு எம்பையர் அட்டாக் பண்ணாங்க. இதான் கேம் ஸ்டோரியுமே. அப்ப எல்லாமே போட்டு பொளந்துட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிறவங்க நம்ம கேட்வே வந்துட்டு பிரீச் பண்ணிட்டோம், கேட்டை ஓபன் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப இந்த எல்லாத்துக்குமே வேன்கார்டு கேப்டனா இருக்கிறவ கேன்யாக் அப்படிங்கிறவரு த வெயிலிங் வேலி வந்து இப்ப ஓபன் ஆயிருச்சு. ஒரு மெசேஞ்சரை அனுப்பி நம்ம மெயின் குரூப்புக்கு வந்துட்டு இதை இன்ஃபார்ம் பண்ணுங்க, இந்த போர்ட்ரஸை கேப்சர் பண்ணதுக்கு உனக்கு தான் நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற இன்னொருத்தர் இருந்துட்டு அஃப்கோர்ஸ் எம்பையர் வந்துட்டு எங்களுக்குமே ஒரு எனிமி தான், அதனால நீங்க நன்றி சொல்ல தேவையில்ல அப்படிங்கிறப்ப அப்படியே சொல்ற நம்ம வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு இப்படியே நல்லா ஒத்துழைப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த கேன்யாக்கு வந்து சொல்றாப்ல. யார்கிட்ட சொல்றாரு? ஜெஸ்டர் கிட்ட. சோ இவனே அந்த ராத்தையும் கடத்திட்டு இப்ப இவங்களுக்கு இவனே ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அஃப்கோர்ஸ் எல்லாமே நம்ம பிளான் படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் அங்க எம்பரர் வந்துட்டு என்னோட நைட்டா நீ சர்வ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாப்ல. அப்ப ஹீரோ வந்துட்டு எதுவுமே சொல்லாம இருக்கப்ப ஏன் நீ ஆன்சர் பண்றதுல அப்படின்னா உனக்கு என்னோட ஆஃபர் பிடிக்கலையா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் நான் ஒரு மெஜஸ்டி, பட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் எங்க அப்பா இருந்துட்டு எனக்கு ஒரு கடமையை வந்துட்டு விட்டு போயிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு எங்களோட லேண்டு எங்களோட ஹவுஸ் எல்லாத்தையுமே ரீபில்ட் பண்ண சொல்லிட்டு இம்பீரியல் கோர்ட்ல ஒரு ஸ்டென்ட்டா வந்துட்டு மாற சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு எங்களோட மேன்ஷன் மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன் இப்போ உங்க வாருக்கு அனுப்புறதுக்கு எங்கள்ட்ட சோல்ஜர்ஸ் கூட கிடையாது. சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு உங்களுக்கு நைட்டா ஆக முடியுமான்னு எனக்கு தெரியல, இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த எம்பரர் வந்துட்டு ஹீரோ பேசுறத தடுத்து நிறுத்திட்டு அப்படின்னா அந்த மேன்ஷன்ல ஒரிஜினல் சின் வந்துட்டு இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பா இறந்து போன அப்பாவோட லெகசிய கேரி பண்றதுதான் ஒரு நோபலா இருந்துட்டு இம்பார்ட்டன்டான டியூட்டி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன இவ்வளோ சப்பையான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான் அப்படின்னா நினைச்ச மாதிரி அவன் ஒரிஜினல் சின்ன தான் தேடி என்கிட்ட வந்திருக்கான் போல அப்படிங்கிறப்ப அந்த எம்பரர் வந்துட்டு சரி அதை வந்துட்டு உள்ள கொண்டு வாங்க, இது வந்துட்டு என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கிஃப்ட் அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு ஸ்டார் லைட் ஆஃப் மீத்தேன் அப்படிங்கிற ஒரு நெக்லஸ். இது மூலியமா இதை யாராச்சும் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஸ்டார் லைட் ஆஃப் மெத்தேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒன்ஸ் இயர் வந்துட்டு சமன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம விஷத்துக்கு எதிராக கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். தூக்கத்தினால இப்ப உங்களோட டயர்டு மத்ததெல்லாம் ரெக்கவர் ஆகல, அதோட ஸ்பீடை வந்துட்டு டபுள் மடங்கு ஆக்கி விட்டுரும். ஹீரோ வந்துட்டு இதை பாக்குறப்ப ட்ராப் மாதிரி தெரியல, உண்மையுமே என்ன வந்துட்டு அவனோட சைடு சேர்த்துக்க தான் பாக்குறானா அப்படின்னு நினைக்கிறப்ப நீ பண்ண அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன், அட்லாஸ்ட் இன்னைக்கு அதுக்கான ரெகக்னேஷன் வந்துட்டு உனக்கு நான் கொடுக்குறேன், இதே மாதிரி நீ ராட்லாண்ட் எம்பையருக்கு வந்துட்டு சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை முழுசா நம்புறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இட்ஸ் மை ஹானர் மெஜஸ்டி, கண்டிப்பா இந்த ஹானரை உங்களுக்கு நான் ரீபே பண்ணுவேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நான் இந்த எம்பரர் என்ன கண்காணிக்கிறத பத்தி இன்னுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி இப்போதைக்கு நான் என்னோட மேன்ஷனுக்கு போறேன், இந்த வார் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்ஸ் கூட நாங்க ட்ரேட் பண்றத பத்தி ஆமி கிட்ட பேசணும், அது மட்டும் இல்லாம இந்த நெக்லஸ் வந்துட்டு ஆமி கிட்ட கொடுக்கறதா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறான். இது மூலியமா ஆமி வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சமன் பண்ணலாம், எங்க இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு ஆமியோட சைடு, அதாவது ஆமி அவனுக்கு பிடிக்கணும் அவனால வர முடியும்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும் மேக்ஸிமம் கூட அவளால கூப்பிட முடியலாம். அப்ப இதுக்கு முன்னாடி ஃபியோன் அப்படின்னு ஒருத்தி வந்தால அவர்கிட்ட மறுபடியும் வந்துட்டு சீனியர் குட் டு see you again அப்படிங்கிறப்ப இவ போன தடவை வந்தது தானே, இவனே இவ்வளவு நேரம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாளா அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு எது சொல்றதுனே தெரியலையா, நான் தான் ஃபியோன் ஆர்டி ஞாபகம் இல்லையா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க இருக்கிற அதே ஸ்குவாடுக்கு வந்துட்டு நான் அப்ளை பண்ணலாமா சீனியர் அப்படின்னு பேச வரப்ப ஹீரோ வந்துட்டு சாரி பட் நான் சோல்ஜரா இதுல கலந்துக்க போறது கிடையாது, நான் ஒரு மர்சனரியா ஜாயின் பண்ண போறேன், நான் வந்துட்டு பேட்டில் ஃபீல்டுல என்னோட சொந்த முடிவுகளை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், சோ எனக்கு சப்போர்ட்டோ இல்ல இன்னொரு கையோ இருந்துட்டு பேட்டில் ஃபீல்ட்ல தேவை இல்ல, நம்ம வந்துட்டு பேசி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் திடீர்னு இப்படி வந்து பயமுறுத்தாத அப்படின்ட்டு போறப்ப அவர் வந்துட்டு இல்ல நீ வந்துட்டு என்னோட கண்காணிப்பு கீழேயே தான் இருக்கணும் ஆண்ட்ரியாஸ் கிராம்பல், பிகாஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடாத ஒண்ணு வந்துட்டு நீ வச்சிருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ நின்னுட்டு என்கிட்ட இருக்கக்கூடாததா அப்படின்னு கேட்டுட்டு இவ எம்பரரோட அடியாளா அப்படின்னு நினைக்கிறப்ப அவர்ன்ட்டு உங்ககிட்ட தானே அது இருக்கு அந்த ஒரிஜினல் சின் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா என்ன ஒரிஜினல் புரியல எனக்கு அப்படிங்கிறப்ப சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத, ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி அதுக்கு ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால தானே திடீர்னு நீ வந்துட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருக்கிற, ஏன்னா உன்னோட ஒரிஜினல் சின் இருக்குதுன்னு தவிர வேற எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே அதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணாது, நீ வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நினைக்க வேணாம் என் பக்கத்துல, நான் இங்க வந்துட்டு உன்ட டீல் போட தான் வந்திருக்கேன், வரப்போற போர்ல உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹேண்டா வந்துட்டு நான் இருக்கணும், அஃப்கோர்ஸ் அதை பண்றதுக்கு நீ மர்சனரியா இல்லாம எம்பையரோட ஒரு சோல்ஜரா வந்துட்டு சேரணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உனக்கு டீல் போடணும்னா அது எப்படி போகணும்னே சுத்தமா தெரியாது கரெக்ட் தானே, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு ஒரிஜினல் சில்னா என்னன்னே தெரியாது, செகண்ட் நீ வந்துட்டு என்னோட இன்னொரு ஹேண்டா இருக்கிறதுக்கு திறமையானவளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முக்கியமா தெரியவே தெரியாது, மூணாவதா நான் தனியாவே சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறப்ப வெயிட் நான் சொல்ல
அத ஃபர்ஸ்ட் நல்லா கேளேன். நீ மட்டும் இத மறுத்த அப்படின்னா ஏதாச்சும் மோசமான விஷயங்கள் நடக்கும். அது உனக்கு போதுமா? அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன மிரட்டுறியா? அப்படிங்கிறப்ப, இல்ல நான் வந்துட்டு உனக்கு இங்க சாய்ஸ் தான் தரேன் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு இல்ல நான் உன்ன பத்தி பேசுறேன். உன்ன தான் யாரோ வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கிற மாரி எனக்கு தெரியுது. உன்னோட கதை வந்துட்டு சுத்தமா செட்டே ஆகல. நீ வந்துட்டு ஏதோ ஒரு அவசரத்துல இருக்கிற மாரி இருக்க. யாராச்சும் உன்ன மிரட்டுறாங்களா என்ன? அப்படிங்கிறப்ப, அவர் வந்துட்டு மிரட்டுறாங்களா? அப்பல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க பார்க்கிறப்ப நீ தான் ரொம்ப அவசரத்துல இருக்கிற மாரி இருக்க அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு சரி நான் தப்பா யோசிச்சிருந்தேன்னா அது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறப்ப அவர் வந்துட்டு ஆல்ரைட் தென் நீ மட்டும் என்ன உன்னோட ஹேண்டா மாத்துன அப்படின்னா இந்த விஷயத்த நான் என் பேர்கிட்ட இருந்து சீக்கிரட்டா வச்சிருப்பேன். நீ ஒரு பிளாக் மெஜிஷியன் அப்படிங்கிறது. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம என்ன வந்துட்டு ஒரு பிளாக் மெஜிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ் பண்றியா? போர் நடக்கிறப்ப எப்பவுமே ஃபர்ஸ்டா சாகுறது ஒரு ஹேண்டா இருக்கிறவங்க தான் உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்ப நீ என்ன மிரட்டதா பாக்குறல்ல அது வந்துட்டு செட் ஆகல. நம்ம பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவ எம்பையருக்காக வேலை செய்யறாளா இல்ல கான்கிரிகேஷனுக்காக வேலை செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா க்ளூ இல்ல. எய்தர் வே அவங்க 2 பேர் கூடயுமே எனக்கு டீல் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. வரப்போற வார்ல தான் நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கப்ப இதுக்கு முன்னாடி ஹீரோ ஒருத்தி தேடி வந்தால அவ மறுபடியும் ஹீரோ பார்த்துட்டு உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் ஆண்ட்ரியா ஸ்கிராம்பல் அப்படிங்கிறா. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.